இதுவரைக்கும் உங்களுக்கு எந்தவித பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு வந்துச்சா, இல்லை ஏதாவது தொடர்பு வந்து அடுத்தடுத்த நடவடிக்கை ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா? ஊடகங்களில் துணை மேயர் அவர்கள் நாங்கள் பாரதி நல்ல நண்பர் வந்தால் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொன்னாங்க. ரெடியாக இருக்க சொன்னாரிப்பில் அவர்கிட்ட நாங்கள் தொடர்பு கொண்டு பேசணும். அவர் டெப்டி சிஎம்க்கு ஒரு மனு கொடுங்கன்னு சொன்னாங்க. நகராட்சி நிர்வாக அமைச்சருக்கு மனு கொடுங்கன்னு சொன்னாங்க. நகராட்சி நிர்வாக அமைச்சரை நான் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்தேன். 21ஆம் தேதி நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு பார்க்கலாம், பேசலாம், இந்த பிரச்சனை தீர்வு காணத்துக்கு பேசலான்னு சொன்னாங்க. 21 வந்தது. இப்போ வரைக்கும் எங்களை கூப்பிட்டு பேசல. இந்த ஞாயிறு தலைமை செயலகத்தில் எங்களை சம்பந்தப்பட்ட கூட்டம் நடந்திருக்கு. அமைச்சர் கலந்து நடந்திருக்காங்க. ஆனால் நான் கேள்வியோட பிறகு அந்த கூட்டங்கள் சண்டையாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு தரப்பு செய்யணும்னு ஒரு தரப்பு வேணான்னு சண்டையாக நடந்தா முடிஞ்சிருக்கு. எந்த தரப்பு வேணும்னாங்க, எந்த தரப்பு செய்ய வேணான்றாங்க தகவலும் வெளியே வரல. இந்த ஜனங்களை வேலைக்குள்ள சேர்த்துக்கிறதுக்கு அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற தகவல் மட்டும் எங்களுக்கு தெரியும். அமைச்சர்களுக்குள்ள ஒட்டுமொத்த ஒரே கருத்து இல்லாம எங்க ஜனங்களை நடுத்தரில் நிறுத்தலான்ற நடவடிக்கைகளை மட்டும் உள்ளாக்கி இருக்காங்க தெரியும். இந்த சூழல்ல தான் முதல்வர் அவர்கள் யார் எங்களுக்கு தடையா இருக்காங்களோ பின்னாடி நீங்க தான், நீங்க அமைச்சரா இருக்கட்டும் அதிகாரிகள் இருக்கட்டும், தீர்மானிக்கிற சக்தி துணை முதல்வர் தான். தனியா அதிகாரிகள் தீர்மானிக்க முடியாது, தனியா அமைச்சர்கள் தீர்மானிக்க முடியாது. நீங்க தான் அவங்களோட ஹெட், நீங்க தான் அவங்களுக்கு தலைமை தாங்குறீங்க. அப்ப பிரச்சனை இருக்குன்னா எங்க ஜனங்களை எந்நேரமும் துன்புறுத்திட்டே இருப்பாங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போறீங்களா? நாங்க வந்தாச்சு, எங்க ஜனெல்லாம் வீட்டை விட்டு வந்தாச்சு. ஒரே ட்ரெஸ் தான், காலையில போட்டவங்கலாம் ஒரே ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. அது பெண்கள் இருக்காங்க, குறிப்பா பெண்கள் இருக்காங்க. எல்லா மண்டலத்தையும் கழிப்பறை வசதி முறையா கிடையாது, கழிப்பறை வசதி முறையா கிடையாது. அங்க காவல்துறையோட சண்டை நடக்கிறதும், அவங்களோட சாப்பாடு கொடுக்கறது லேட்டா இருக்கிறதும், பல்வேறு சிக்கல்களுக்குள்ளதான் இருக்காங்க. நேத்து கூட நீங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம், கழுத்தை பிடிச்சி தள்ளி வண்டியில் ஏத்தனதான் நடந்திருக்கு நேத்து. எங்களுக்கு என்னன்னா, நாங்க தொடர்ந்து இந்த பிரச்சனையை நீடிக்க வைக்கணுன்றதுக்காக நடக்கல, எங்க கோரிக்கை அரசாங்கம் ஏத்துக்கணுன்றதுக்காக நாங்க நிக்கிறோம். பட் அதே நேரத்தில் நீங்க தொடர்றீங்கன்னு சொன்னா எங்க மக்கள் கண்டிப்பா இது 2வது நாள் தினைக்கும் தொடரும். புத்தாண்டுலயும் இந்த போராட்டம் நம்பிக்கையா கம்பீரமா தொடரும். இல்ல நாங்க நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி இல்ல, நீதிமன்றத்தில் நீதி கேட்க போற மாதிரி நாங்க இல்ல, மக்கள் மன்றத்துக்கிட்ட நாங்க விட்டுறோம். நாங்க தான் சொல்றோம், இப்ப நீதிமன்றத்தில் போய் கேட்கறோம், எல்லாரும் ரிலீஸ் ஆகுங்கன்னு சொல்ல போறாங்க. நாங்களே ரிலீஸ் ரெடி இல்லையே. நாங்க ரிலீஸ்க்கு ரெடினா தான் நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம். எதுக்கு? இங்கே உட்கார விட்டோம், உள்ளே இருக்கட்டும். நைட்டுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா தூக்கினும் நைட்டா ஒரு 12-1 மணிக்கு இங்கேருந்து பிடிச்சி போய் நடு ரோட்ல 2 மணிக்கு விட போறாங்க. அதான் நடக்கும். யாரும் வெளியே போக மாட்டாங்க சொன்னா நைட்டு தூக்கின்னு போய் பிடிச்சிட்டு போய் நடு ரோட்ல 2 மணிக்கு விடுறதுன்னு செய்ய போறாங்க. நீ நடு ரோட்ல விட்டாலும் எங்க விட்டாலும் ஜனங்க இருப்பாங்க. நீ ஒரு சிறை கூட்டு போனா சந்தோஷம் மகிழ்ச்சியா ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒன்னு யாரும் பயந்து கவலைப்பட்டு ஐயா சாமி கை கட்டலாம் யாரும் இருக்க போறது இல்ல. ஜெயில போடுங்க, ஜெயில போட்டாலும் யாரும் பெயில் எடுக்க போறது, பெயில் வாங்க கூடாதுன்றதுல தொழிலாளிகள் ரெடியா.